ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நமஸ்காரம். இன்றைய தினம் இராமாயணத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்களை பற்றி பார்ப்போம். அகல்யை ராமனின் அருளால் சாபம் நீங்க பெற்றவள். அகத்தியர் ராமனுக்கு போர்க்களத்தில் ஆதித்ய ஹிருதயம் உபதேசித்த மாமுனிவர். அகம்பனன் ராவணனிடம் ராமனை பற்றி கோள் சொன்னவன். ராமனின் அம்புக்கு தப்பி பிழைத்த அதிசய ராட்சசன். அங்கதன் வாலி தாரையின் மகன், கிஷ்கிந்தைக்கு இளவரசன். அத்திரி அனுசையா என்ற பத்தினியின் கணவர், ராம தரிசனம் பெற்றவர். இந்திரஜித் ராவணனின் மகன், லக்ஷ்மணனால் அழிந்தவன். மேகநாதன் என்ற பெயரும் இவருக்கு உண்டு. கரண் தூஷன் ராவணனின் தம்பிகள், ராமனின் கையால் அழிந்தவர்கள். ஜனஸ்தானம் என்ற இடத்திற்கு அதிபதிகள். கபந்தன் தலையும் காலும் இல்லாத அரக்கன், ராமனால் வதைக்கப்பட்டவன். கந்தர்வ வடிவம் பெற்று ராம லக்ஷ்மணர்கள் கிஷ்கிந்தைக்கு செல்ல வழிகாட்டியவன். குகன் வேடர் தலைவன், படகோட்டி. ராமனுக்கு சிறந்த நண்பன், தன் சகோதரனாக ஏற்றுக்கொண்டான் ராமன். கும்பகர்ணன் ராவணனின் தம்பி, எப்போதும் பெரும் தூக்கம் கொண்டவன். கும்பகர்ணன் ராவணனின் தம்பி. கும்பன் கும்பகர்ணனின் மகன். குச்சத்வஜன் ஜனகரின் தம்பி. மாண்டவி ஸ்ருதகீர்த்தி ஆகியோரின் தந்தை. பரத சத்ருகனின் மாமனார். கௌசல்யா, கைகேயி, சுமித்ரை தசரதனின் பட்டத்து அரசிகள் மூவர். சுனைனா ஜனகரின் மனைவி, சீதாதேவியின் தாய். கௌதமர் அகல்யின் கணவர், முனிவர். சதானந்தர் அகல்கை கௌதமரின் மகன், சீதையின் திருமணத்திற்கு வந்த புரோகிதர். சம்பாரசுரன் இவனுக்கும் தேவர்களுக்கும் நடந்த போரில் தசரதர் தேவர்களுக்கு உதவினார். சபரி மதங்க முனிவரின் மாணவன். இவள் அவருடைய சிஷ்யை, மதங்க முனிவரின் சிஷ்யை. ராமனை தரிசித்தவள். ராமனுக்காக பழங்களை எல்லாம் சேகரித்து வைத்தவள். சதபலி வடக்கு திசையில் சீதையை தேடச் சென்றவன். சம்பாதி கழுகு அரசன் ஜடாயுவின் அண்ணன். சீதைக்கு அவளை கண்டுபிடிப்பதற்காக அங்கதனின் படைக்கு உதவியவன். சீதா ராமனின் மனைவி. ஜானகி, வைதேகி, ஜனகநந்தினி, ஜனகுமாரி, மைதிலி என்ற திருநாமங்கள், அதாவது பெயர்கள் சீதைக்கு உண்டு. சுமந்திரர் தசரதனின் மந்திரி, தேரோட்டி. சுக்ரீவன் கிஷ்கிந்தையின் மன்னன், வாலியின் தம்பி. சூரிய பகவானின் அருளால் பிறந்தவன். சுசேஷனன் வாலியின் மாமனார். வானர மருத்துவன். இன்னமும் கதாபாத்திரங்கள், முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்கின்றன. அதை அடுத்த பகுதியில் காணலாம். நமஸ்காரம். நன்றி. சர்வஜனோ சுகி பவந்து.